எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் உண்டு. பார்க்குறவங்க நீங்களுமே சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா அன்னைக்கு வந்து அந்த காணி வந்து வாங்குறவங்க யோசிக்கலாம். என்னோட அந்த பெரிய வீட்டை வச்சுக்கொண்டு அண்ணாக்களை வந்து பிரிச்சு விட்டுங்களோண்டு மறைச்சினார் வந்து சொல்லுவீங்க. ஹாய் கயோஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் கயந்தன். ஓகே, இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு மறக்க முடியாத நாள்னு சொல்லலாமே நம்ம. ஓகே, அது பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் உண்டு. பார்க்குறவங்க நீங்களுமே சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் சந்தோஷப்படணும், நீங்களும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு முதல் வந்து எங்களோட சேனலுக்கு பெஸ்ட் வர நீங்க சேனலுக்கு பெஸ்ட் டைம் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பெருமைனா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட வீட்டுக்கு பக்கத்துல, அதாவது நாங்கள் வந்து எங்க இருக்கிற எங்க நீங்க இந்த வீடியோ எடுக்கிறோம் வளமையா இருக்கிற இடத்துல வந்து வீடியோ எடுக்கிறோம். நீங்களே பார்த்துப்பீங்க. ஒரு போன வருஷம் பிள்ளைக்கு நம்ம போன வருஷம் மாறிக்க வந்து ஒரு எங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காணி வந்து நாங்கள் எல்லாம் துப்புராக செய்துக்கிறாங்க. நம்ம சொல்லி துப்புராக்கினே செஞ்சு நீங்க துப்புராகி கொண்டு இருங்கன்னு சொல்லி சொன்னேன். நாங்கள் தண்டையில வர்ற நேரம் பார்ப்பேன் நீங்க துப்புராகும். அந்த காணிலாம் விஷயமே இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த காணி வந்து இப்போ வந்து எங்கட இதுக்கு வந்து வரப்போகுது. அதாவது எங்களுக்கு இல்ல, எங்கட அண்ணா அன்னைக்கு வந்து அந்த காணி வந்து வாங்குற ஒரு முடிவில் வந்து இருக்கணும். அதாவது உண்மைக்குமே என்னென்று பார்த்தீங்கன்னா அந்த காணிக்கார் வந்து அந்த வண்டியில் இருக்குன்னு நாங்கள் சொல்லியிருப்போமே. நம்ம முன்ன வீடியோவில் வந்து நாங்கள் கதைச்சிருப்போம். அப்போ அவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க, தம்பி இப்படி நீங்களும் வந்து செய்த நீங்களான அந்த இது உங்களோட வீட்டு பக்கத்துல இருக்கு. இப்போ எங்களுக்கு வந்து அவங்களுமே வந்து கொடுக்க இயலாது. அப்போ அப்படி ஒரு இது இருக்குன்னு சொல்றது உண்மையாக சொன்னாலும் பக்கத்துல காணி இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரரை கேட்டு தான் நான் அந்த காணியை விற்கலாம். அதே மாரி நாங்கள் கேட்ட கொடுக்குற மூட்டில் இருக்கீங்க எனக்கு கேட்க செஞ்சு நாங்கள் கொடுக்குறோன்னா உங்களுக்கு தான் நான் எங்களுக்கு தான் தருவோம். ஆனால் உண்மைக்குமே எங்களோட ஒரு நம்பிக்கையில வந்து அண்ணாக்கள் வந்து ஒரு கொஞ்சம் காசு கூட இல்லாம வந்து அந்த காணியை வந்து ஒப்படைச்சிருக்கிறான். அதாவது ஒரு உறுதியோ இன்னுமே வந்து எழுதையில தம்பி நீங்களே இப்போதே பாட்டுக்கு சும்மா ஒரு கொட்டையில் வந்து போட்டு இருந்தாலும் இருக்கலாம். அதே சமயம் வந்து ஒரு சீட்டோ எதுனாலும் நீங்கள் உங்களோட இஷ்டத்துல வந்து இருங்கோ. உங்களுக்கு நாங்கள் தரோம். நீங்கள் காசு வந்து நீங்கள் பிறகு இருந்தாலும் தரலாமே. இப்போ அவசரம் இல்லை. நாங்கள் மேற்பைக்கு பிரச்சனை இல்லை. மிக எங்களோட ஒரு சப்போர்ட்ல வந்து எங்களோட ஒரு நம்பிக்கையில வந்து தந்திருக்கிறாங்க. அந்த ஒரு காணி வந்து பாத்தீங்கன்னா அண்ணாக்கும் அன்னைக்கும் வந்து இப்போ பாட்டுக்கு அவங்களோட பேர்ல இல்லாட்டி கூட அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வேலை செய்ய போறாங்கல்ல. நம்ம தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து காணிக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அதான் நீட்டே தினம் வந்து நாங்கள் வீடியோ கூட போடல. காரணம் வந்து இப்படியான ஒரு விஷயத்த வந்து இவர் வந்து பாட்டெல்லாம் போட்டு ஆடிக்கொண்டு சரியான சந்தோஷம். எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டு. அதோட வந்து இங்க இடத்துல வந்து கொஞ்சம் காணியும் அதுங்கிற வீட்டு பக்கத்துல உள்ளுக்கதானே காணியும் வந்து விலை குறைவு. நம்ம இப்போ எங்களுடைய 2.5 பிறப்பு அதுதான் சொன்னவங்க. ஆனால் உண்மைக்குமே வந்து சரியான முறைக்கு விலை குறைவு. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி என்னன்னு சொல்றது, இப்போ அவ்வளோ உண்டு எங்கள்கிட்ட காணியில விலை என்று கேட்காமல் ஒரு கொஞ்சமா வந்து அண்ணா காய்ச்சிக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ விலை ஒன்றும் சொல்லி நீங்கள் காணியை துப்புராகி இருங்க, அது துப்புறனா உங்களுக்கு தான் தெரியல. ஆனால் நாங்கள்லாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து துப்புராக்குறது கூடுதலாக வந்து நாங்களாம் செய்யறோம். எப்படியும் அண்ணாக்கள் வந்து அந்த காசு வந்து கொடுத்தே ஆகணும். அப்போ இப்போதைய பாட்டுக்கு என்னட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேலையை வந்து ஆரம்பிக்கணும். காணிகள் எல்லாம் நாங்கள் திருத்துறோம். என்னன்னு சொன்னால் புண்டுவல்லான நிறைய நாங்கள் திருத்தியில கொமனா வந்து இப்போ அண்ணாக்கள் நாங்கள் கதைப்போம். அண்ணாக்களை எல்லாரும் மக்கள் செய்யணும் வேலையை. ஒரு கதைக்கு வந்து இவங்க யோசிக்கலாம். என்னடா அந்த பெரிய வீட்டை வச்சுக்கொண்டு அண்ணாக்களை வந்து பிரிச்சு விட்ட நீங்களோ வந்து சொல்லுவீங்க. இல்ல ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்களோ வந்து அந்த ஒரு விஷயம் 100 விதம் வந்து இப்ப எங்களே கூட ஒரு டவுட் ஒன்று வேற யாக்கள் வீடியோ பார்த்தா கூட ஓகே இவங்களே இப்படி கதைக்காக கொள்ள போறாங்களே கதைக்கு இல்லையா ஏதாச்சும் பிரச்சனை ஒரு மாற்றம் ஒன்றுமே இல்லை. உண்மையிலே இப்ப 3 வருஷ காலமா இங்கோடான் இருக்கணும். ஒரு சில இடங்கள்ல ஒரு தடவை இருக்காவும் இப்ப 3 வருஷ காலமா இங்கோடான் இருக்கணும். அவன் எங்களுக்கும் புரிம்பா போகணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆசை வரும். அதோட அவனுக்கும் ஒரு ஆசை ஒன்று இருக்கும். ஒரு சொந்த வீடு ஒன்று வாங்கணும் தங்களுக்கு ஒரு அது வந்து பக்கத்துல நம்ம ஒரு உப்பு புளி கூட மதிலால குடிப்பியாமா. அதை நம்ம அந்த காலத்துல ஒரு முடிவுல தான் நான் பதிச்சே கட்டி பதிச்சுட்டாங்க. நாங்கள் ஒரு 8 வரையோ 7 வரையோ தான் வச்சு கட்டினாங்க. இது நான் அவைஞ்சால வர மாட்டேன். அவன் தருவேண்டா எங்களுக்கு தான் தருவேன்னு எனக்கு அப்பவே தெரியும். உண்மைக்குமே வந்து அதான் நேற்று தினம் கூட நாங்கள் வீடியோ எடுக்கல. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயமா வந்து கொஞ்சம் வேலையா இருந்த ஒரு அம்மா மாவட்டம் வேலை நடக்குது. அதே சமயம் வந்து இப்போ அண்ணாக்களுக்குமே வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய போகிறாங்க. அதுக்கான நீங்கள் யோசிக்க கூடாது பெரிய வீடு ஒன்று காட்ட போகிறாங்களா அப்படின்ட்டு இல்லை. சும்மா இப்போதைக்கு பாட்டுக்கு ஒன்று கொட்டையில் ஆச்சு ஒன்று
போடணும் பக்கத்துல, இல்லாட்டி இந்த மரங்கள் வச்சு சீட்டை ஏதாச்சும் போட்டு சும்மா இப்ப படகு செய்யற மாதிரி தான் செய்ய போறாங்க. உண்மைக்குமே நாங்கள் என்னண்டா இப்ப பொம்மனா வந்து இப்போ எல்லா விஷயம் வந்து நாங்கள் சொல்லணும், என்ன சொல்ல மறைக்காம வந்து சொல்லணும். அதே விஷயம் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம். நாங்கள் கூட சொல்லலாம் விட்டுருக்கலாம், இது வேலையை செஞ்சு கொண்டு நாங்கள் எங்களை பாட்டுக்கு விட்டுருக்கலாம். ஆனால் ஏன் காட்ட மாட்டோம், நாளைக்கு வந்து எங்களுக்கு தம்பி சொல்லி இல்லையா, இப்படி பார்க்குறாங்க கூட எங்களோட உறவுகளாக நினைச்சி தான் நாங்கள் இந்த விஷயத்தை கூட சொல்லியிருக்கிறோம். ஒரு சந்தோஷமா படுவீங்கள்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடுது வீடியோ. ஓகே, அப்படியே ஒரு சந்தோஷத்துல வந்து நீங்களுமே சந்தோஷப்படுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில நாங்களுமே இந்த கதையை வந்து சொல்லியிருக்கிறோம். மற்றபடி சந்தோஷப்படுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அண்ணா அண்ணி எல்லாருமே வந்து காணிக்கிறோம். அதே சமயம் வந்து இப்ப வேலைக்கு எங்க மாமாக்கள் எல்லாம் சும்மா வந்து செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. முக்காவாசி இல்ல, ஒரு கொஞ்சம் முக்காவாசி தான் இருக்குது. ஆனா நாங்க இப்பதான் வந்து வீடியோ எடுக்கிறோம். நம்ம காலமே நாங்க வேலை செஞ்சு கொண்டு இருந்தாங்க. இப்ப அண்ணா அண்ணியாக்கெல்லாம் நிக்கணும். இப்ப நாங்க தொடர்ச்சியா வந்து இப்ப காணி இந்த நிலவரத்தை பாப்போமே, அப்படியோ அண்ணாக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாளிகை என்ன சொல்லாம அவ்வளோ ஒரு சந்தோஷம் சிரிச்சு கொண்டே இருக்கிறான் அண்ணாவுமே. ஓகே, மிகவே நாங்களுமே வந்து கைவிடலாம். இருந்தாலும் ஒரு கூட பண்ணி சௌரமா போட்டாங்க. என்னம்மா என்ன செய்யறது, அதனால ஒன்றும் செய்யலாங்க. சரி, ஓகே, தொடர்ச்சியா வந்து அண்ணாங்களோட வந்து போவோம். ஓகே, சொல்லணும். நீ என்ன சொல்ல விரும்புற? அந்த காணி அண்ணா வாங்க அண்ணாக்கு வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லு. எவ்வளவு சந்தோஷப்படுறேன். டான்ஸ் ஒன்று போட்டு விடுவோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ச்சியா வந்து நாங்கள் நம்ம போயிட்டா போவோம். அப்படி வாங்க என்ன சொல்லணும், நாங்க போயிடல அண்ணாண்ட போயிட்டு தான் சொல்லுவோம். அண்ணாக்கு அந்த காணி வந்து எனக்கு குப்பையும் போட இல்லாம பெரிய சட்டையில் வருதோ இல்லையா. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் அப்படியே வந்து காணிக்கு வந்து இன்ட்ரோ ஆக போறோம். அதாவது வேலையில் வந்து நடக்குது. ஓகே, பாத்தீங்கன்னா வினுசு வாங்க போவோம். ஓகே, பாத்தீங்கன்னா முன்னவே நீங்க பாத்துருப்பீங்க இந்த காணி வந்து எவ்வளவு ஒரு பத்தியா இருந்தேன். இப்போ இந்த மாதிரி ஒரு மண் தர மாதிரியா இருந்துச்சு. பாத்தீங்களா அந்த அண்ணா வந்து வேலை செஞ்சு வந்தீங்க. அப்பா இதான் சாடனுமா எவ்வளோ கஞ்சல் வேறு கொஞ்சம் கட்டப்பா குப்பையெல்லாம் போடலாம். என்னப்பா போடலாம் இது லேட் நம்ம வந்து நாங்கள் காட்டுவோம். இதான் அண்ணாவனுடைய வசந்த மாளிகை. உங்களை இது வலது கால இது இடது காலன்னு சொல்லுவோம். என்ன பண்ணிட்டு இதெல்லாம் வந்து உடஞ்சில அங்கடாக்குது. நம்ம இது எத்தனை வருஷம் தான் கட்டுறோம் பெருமை? 19 வருஷம் 19-20 வருஷம் வரும் இந்த கட்டுறது. இது வந்து இந்த கொலுக்கி முள்ளு வந்து எடுத்துனாங்க. கொஞ்சம் கல்லு வந்து விழுந்துட்டாங்க. இது நான் தான் வந்து செய்தேன். அது வந்து 2 கல்லு வந்து 2 விழுந்து. இது சும்மா கல்லு சிமெண்ட் வச்சு கிடக்காம நோமனா சந்தெல்லாம் பூசி இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா இது என்ன அறை எனக்கு சாப்பாட்டு அறை இல்ல, பெரிய அறை. எங்கடா மொழியில சொல்லுவோம் பெரிய அறை. இது சின்ன அறை. தேங்கூட எடுத்தாங்க. இன்னும் எடுக்கவே மாட்டேன். கட்டவும் மாட்டான். பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கொண்டோம் ஓடி வாங்க. அது சொல்லு சரியா. இது பாத்தீங்கன்னா வந்து கட்ட போறாங்க. இது வந்து சாப்பாட்டு இதுல வரும். என்னம்மா சாப்பாட்டு வந்து இது வந்து சின்ன கொஞ்சம் எத்தனை அடி போடுது அப்பா? இது எத்தனை அடி போடுப்பா? அது 32-30 வருமே கூட. இதெல்லாம் பிளந்தெல்லாங்கிறது இதான் நோம்பலை வந்து அண்ணன் வந்து செய்ய போகிறாங்க. இந்த சுழற்சியை வந்து நாங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோமே நம்ம வீடியோ. அங்கே பார்த்தீங்கன்னா தங்கச்சி அம்மோ அண்ணாக்கள் இந்த காய்ச்சி கொண்டீங்க காட்டுப்பாங்க. ஜூம் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம் நடக்குது. வேலை செஞ்சு கலைச்சிட்டு
ஓடு வரணும் குஞ்சு எல்லாம் இது எல்லாம் பனைமரம் எல்லாம் பட்டினது நம்ம இதெல்லாம் பண்ணி நாங்கள்ல இது உங்களோட அப்பா வட்டி இதெல்லாம் நான் பூண்ட இந்த ஒடி இது என்ன நம்ம இது பேர் உணா உணா இல்லை நாங்கெல்லாம் மட்டினாங்களே நம்ம இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து செய்தாச்சு அண்ணா வந்து வேலை செஞ்சு சரியாக வந்து களைச்சி போய் நிற்கலாம் வீடியோ எடுக்க வந்தால் பாயில் அடிப்பானே ஆமாம் ஆனால் காயோட வாட்டி விடுங்க அண்ணாவுக்கா சரி ஓகே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நாங்கள் காட்டிட்டோமே நம்ம அங்கே இப்போ எலிமத்தான அவனோட பேரில் வந்து கிடைக்கப்பெற்ற ஒரு காணி நாங்கள் வந்து நார்மலாக வந்து வீடியோ எடுத்துருக்கோமே நம்ம தொடர்ச்சியாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் தாத்தா தாத்தா என்ன செஞ்சோம் நிற்கிறீங்க ஆதாத்தா என்ன செஞ்சோம் நிற்கிறீங்க தாத்தா ஆதாத்தா என்ன செஞ்சோம் நிற்கிறீங்க உப்பு எடுக்கிறீங்களா தாத்தா வந்து சாப்பிட்டீங்களா தாத்தா ஓ என்ன கறி கோழி கோழியும் காணுங்க என்னதா இது தாத்தான் வந்து இப்போ குப்பைவாரியால் போட்டுருக்கல் போல அதான் நீட்டாக இருக்கு தாத்தா புல்லுண்டு இது பெருசாக வந்து இந்த பட்டை காணியண்டு இல்லை நம்ம பெரிய இதண்டு இல்லை நார்மலாக வந்து புல்லு தானே என்ன தாத்தா இத்தனை காது காணாது காணிக்காது என்னண்டு போயின காணிக்காதுக்கு மேலே போட்டு அதுதான் சரி ஓகே வேற என்ன அதில் புரியுங்கோ குப்பையை தாத்தா அழுக்குறா இருக்கு அப்படி இல்லைங்கோ குப்பி தாத்தா எனக்கு சொல்லித்தாரா இதுக்கு அப்படியே முத்தம் மாரி வந்துட்டு என்ன என்னமா வந்து கூட்டணும் விளக்கு மாறால வந்து கூட்டினா தான் இதாக வேறு என்ன தாத்தா பிள்ளைங்க பிள்ளைங்க கல்யாணத்துல போட்ட நீங்க இதை அங்கே அப்படி தாத்தா நான் விளையாட்டு அப்படி இடத்துல குளிச்சிருக்கலாமே குப்பை வேலைக்கு தாங்க வண்டியில கொண்டு வந்து குப்பை வேலைக்கு தாங்க கண்ணு பாராட்டும் உண்மைதான் எல்லாம் மாரி வந்துருக்கா அதுக்க போயிங்கோ இதுக்க குடிச்சாங்க அதுக்க போயிங்கோ என்னங்க அதுக்க ஊற்றி போயிங்கோ இப்போ இதுதான் குடிக்க அல்லையா கொஞ்சம் கொஞ்சம் அல்ல சிவமா இருக்கு என்னங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து அல்ல சிவமா இருக்கு அல்லையா வேற என்ன தாத்தா செய்யணும் சிட்டி ஓடிவாங்க நீங்கள் இருக்கா முள்ளுக்குறாது அது அந்த மட்டும் எழுதி ஸோ வாழை மட்டும் எனக்கு வாழை நாளைக்கு தான் எரிக்கணும் மேலே தாத்தா இது எரிக்கிறேன் நாளைக்கு காய எடுமே மத்தியானம் போல எரிக்கணும் கொஞ்சம் போட நல்ல காயம் கொஞ்சம் புள்ளெல்லாம் காயாத ஓகே அந்த காவோலி இருந்தா வாங்க வேணும் வேலைக்கு ஏன் கேட்கலாம் பத்து வாங்க என்னண்ணே ஏன் கேட்க எது உண்டா உண்டாக்கி விடுவோம் ரெண்டு ரொம்ப வராங்க இதோட போய் அப்படியே சேர்த்து விடுங்க வடிவாமி மேலால போட்டு அப்படி மேலால மேல போட்டு கிச்சன் நம்பர் அப்படி அது மண்ணில் பண்ண மண் இல்லாமல் இந்த ஒரு விதமாக இருந்து விடிய உண்டாய் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கூட அங்க சேர்த்து விடுங்க அப்படியே அவன் சாப்பிடுறாரு பாடிட்டு இருந்தாரு பாடு எட்டு நான் விளையாட்டை கொடுக்குறேன் மாமா தடியால தட்டுவோம் மாமா ஒன்றும் வேணாம் இல்லையாது எது தட்டுறது தாத்தா என்ன பாலை என்னதுக்கு எரிக்கிறதா தாத்தா ஓ இருக்கிறது சுடுதண்ணி வைக்கிறது முன்னுக்கு தாத்தா பாலை முன்னுக்கு வாழை கிடக்கு கண்டு இதுதான் கொண்டா கொண்டா செஞ்சு போச்சு கூட ஆட்டா அது வந்து இல்லை வாடா பின்ன பாட்டு இது இது கிட்ட நம்பர் வேலை உண்டாகி விடு இதில் பந்தி அதில் பந்தி இது என்ன இருக்க போட்டுக்கிறேன் அதுதான் இன்னும் போட்டுக்கிறேன் மாமா கண்ணு டான்ஸ் முடிச்சு போறோம் மாமா விளையாட்டு அந்த என்ன காலத்துல சண்டை கண்டிப்பா வந்துட்டாரு
அதுக்கு போட்டு மூடி விளைஞ்சிருக்கு போறடா தானே அதுக்கு வச்சு மூடிட்டான் விளையாடுறதுக்கு அச்சு வேலி கட்டி மாமா இந்த சார் போய் சத்துங்க மாமா ஆமா இந்த கிட்டு வரலாங்கடா கிங்க ஏவா இந்த கிட்டு போடுற கிட்டு என்ன பழச போடுவானே இந்த கைதெல்லாம் வேணாங்க என்னோட அம்மா கடைக்கு போட்டு வரட்டேன் கரெக்டாம்மா கைதல தாத்தா தாத்தா விளக்குமாறு எடுத்து இந்த விளக்குமாறு புதுவித பாரு விளக்குமாறு வாங்கடா கொழும்புல இருந்து தாத்தா விளக்குமாறு பாருங்க தென்னம் பாலே இருக்காது விளக்குமாரை விட நீட்டா வரும் போல இருக்கு ஓ வாங்கோ இந்த அம்மா வந்து எல்லாம் சரி நிக்காம இருங்க சித்தி இருக்கிறாங்க அண்ணா அண்ணா உள்ள அந்த இழுத்தோட பார்ப்போமா ஓகே பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே நாங்கள் அண்ணாண்ட வீடு வந்து அதாவது வீடுன்னு சொல்லலாம் இல்லை வீடு வந்து ஆரம்பிச்சு கிடக்குது வீடுன்னு சொல்லலாம் ஃபுல்லாக வந்து நாங்கள் நம்மளை வந்து காட்டியிருப்போம் இனிமேலுமா அடுத்த கட்டம் ஏதாச்சும் அவங்க வேலை செய்ய போகிறானுன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு அப்டேட் ஒன்று தருவோம் அப்போ அதே ஒரு வீடியோவெல்லாம் வந்து நாங்கள் ரெகுலராக வந்து போடலாம் வேறு என்னத்தை சொல்கிறது இதோட வந்து எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம் என்னங்க ஆ இப்போ தான் வந்தேன் சரி 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 ஓகே இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம் உங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அதில் வெளில கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பெறும் இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம்